சின்ன புள்ளல ஏ லூஸு தண்ணியே வரல, அடைச்சு உக்காந்துக்குது. ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் வீடியோ போடலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி தான் வந்துட்டு வீடியோ போடுறதுக்கு வந்துட்டு நேரம் கிடச்சிருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டுறதுக்காக வந்திருக்கோம். தண்ணி கட்ட மாட்டோம், தண்ணி கட்டுறதை தொந்தரவு மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். வாங்க அங்கே போய் என்னென்னலாம் சேட்டை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா 2 பக்கம் போகிற மாதிரி வச்சுட்ருக்குங்க. அங்கே தண்ணி கம்மியாக இருக்குது, சரி இங்கே வந்து விளையாடலான்னு சொல்லி வந்தோம். தண்ணி நல்லா தான் வந்தது. ஆனால் சுற்றிலும் பார்த்திங்கன்னா புல்லாக இருந்தது. அதனால் புல்லுக்குள்ளே எங்கடா போய் ஊற்றிக்கிறதுன்னு சொல்லிட்டு புல்லெல்லாம் பிடுங்கிட சொல்லி அவரை வந்துட்டு வர சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா இங்கே தண்ணியே ஊற்றிக்க வேணாம், அங்கே போய் ஊற்றிக்கணும் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி திட்டி விட்டுட்டாரு. ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா கொலையாக அப்படியே காஞ்சு கிடக்குதுங்க. நம்மனா கூட ஏதோ சரக்குனா ஓடிடலாம், தம்பி வேறு இருக்கிறதுனால அவனை வச்சுட்டு இருந்தால் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. இன்னொரு பக்கமே வந்தாச்சு. இந்த டிசம்பர் பூ யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாட் செட் ஆகலன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டோம். அங்க பேசுறது கேக்குதா இல்லையான்னு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா உள்ள இறங்க போறோம். உள்ள எல்லாம் வேணாம், நான் சின்ன புள்ளல. தொட்டியே அடைச்சிக்கிச்சு. உள்ள எல்லாம் இறங்க கூட. இறங்குறையா விடு, இறங்கிக்க சாமி. தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. ஏய் ஏய் போது வாடா. நீ இங்க வா. ஏ லூஸு தண்ணியே வரல, அடைச்சு உக்காந்துக்குது. தண்ணி கம்மியா வருது, அங்க பாதி இங்க பாதி வர்றதுனால. ஏ தலை நினைக்காதரா. ஆஃப் பண்ணிட்டா 2.5 நிமிஷம் மாட்டம் இருந்தது. ஓகேவா? இவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட வராத சமயம் எங்கேரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நல்லா 3 பேர் சேர்ந்து ஆட்டம் போட்டாச்சு. அவருக்கு வந்துட்டு சளி பிடிக்காது. எங்கள் 2 பேருக்கு தான் என்ன பண்ண போதோ தெரியல. ஆல்ரெடி சளி தாங்க. செம்ம ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. வெயில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கம்லாம் நல்லா சுல்லுன்னு அடிக்குது. அண்ட் இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈரோட்டுக்கு போனது ஒழுங்காக காலை வந்துட்டு இந்த சொரப்பான இதில் போட்டு தேய்ச்சே குளிக்கிறது இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கு வெடிப்பு நிறையா வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா காலை தண்ணீர் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி சொரன்னு இருக்குது பாருங்கள், அதில் போட்டு இப்படி நல்லா உரைச்சோம் அப்படின்னா ஒரு 10 நாளுங்க வெடிப்பெல்லாம் தன்னால் காணாமல் போயிடும். ஈரோட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். நீங்களா அப்படி தண்ணி தொட்டியில் உங்கள் ஊர்லலாம் விளையாண்டுட்டு இருக்கீங்களான்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இதெல்லாம் விளையாடவே விடாது. அடிக்கடி பார்த்தீங்கன்னா எனக்கு சளி பிடிச்சிக்கும். அதனால எங்கள் அம்மா அந்த தண்ணியிலலாம் விளையாடவே விடாது. எங்கள் சித்தப்பா பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக தண்ணியில் குதிச்சு விளையாடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். எங்கள் அம்மா விடவே விடாது.
ஒரு 12வது முடிச்சதுக்கப்புறம் நம்ம எதிர்த்து பேசுகிற வர நிலமையில பார்த்தீங்கன்னா இந்த காட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைனால எதுவுமே வெள்ளாமல் எதுவுமே வைக்கல. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்துட்டு தண்ணி பாய ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க தண்ணியில் ஆசை தீர விளையாண்டுருக்கேன். இது வரைக்கும் ஒரு 10th படிக்கும்போது பிளாக் தண்டரில் போய் தண்ணியில் விளையாண்டுருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் தண்ணியில் விளையாடுறேன். என்ன மாதிரி யாருக்காவது இந்த மாதிரி தண்ணி சேராமல் சளி பிடிச்சிக்கிற மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரும். பாய்.